இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வரும்போது 430 வருஷம் ஆச்சு ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசி. ரொம்ப ஆசையா மோசேட்ட சொல்றாரு, ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர், நான் வந்து அவங்களை சந்திக்கணும், அவங்கள்ட்ட பேசணுங்கிறார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் காத்திருக்கும் போது சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்தா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்துட்டு என்னங்கிறான், இடி இடிக்குது, ஐயோ எங்களால முடியல, அவர் எங்கள்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுன்றான். கர்த்தருடைய இருதயம் துக்கப்பட்டுச்சு, கர்த்தருடைய மனசு துக்கப்பட்டுச்சு. உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நடுவுல ஒரு ஆள் வச்சிருந்தா உங்க மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதே கஷ்டம் தான் தேவனுக்கு இருந்துச்சு. அப்பயும் அவர் என்ன தெரியுமா பண்றாரு, போடா வேற வேலை இல்ல, அப்படி ஒண்ணும் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லைன்னு போயிருக்கலாம். அவர் சொல்றாரு, அப்படியாவது நான் வரேன், எனக்கு நீ வேணுங்கிறார். ஏதேன்ல அவனுக்கு எனக்கு இது வேணும்னு அவனுக்கு தேவையை கர்த்தர் வைக்கவே கிடையாது. காட் ரெல்ம்ல எல்லாமே அவனுக்கு நிறைவா இருந்தது. இப்படிப்பட்ட சூழல்ல தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் தேவன்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஜெபம் பண்ற கூப்பிடுகிற ஒரு தளத்திற்கு மனுஷன் போறான். இப்ப அங்கிருந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவா கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவு தூரமாகுது, நெருக்கமாகுது, தூரமாகுது கிடையாது. எல்லாரும் ஒன்று போல தேவனிடத்தில் தொடர்பு கொள்ளவே முடியல, ஒன்று போல தொடர்பு கொள்ளவே முடியல. ஆனா கர்த்தர் வந்து எல்லாத்தையும் நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா மனுஷனுக்கு அந்த மாதிரி இருக்க மனசுல பாருங்க, ஆண்டவர் இவங்கள்ட்ட பேசுவார், அவங்கள்ட்ட பேசுவார் நிறைய நினைக்கிறேன். ஆண்டவர் கொலகாரன்ட்டையும் பேசுவார். காயின்ட்டு ஆண்டவர் பேசினாரா இல்லையா? கொலை பண்ணிட்டு போனவன்ட்ட போய் பேசுறாரு, ஏன்டா அப்படி பண்ற, ஏன்டா அப்படி பண்றேன்ட்டு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டு, இனிமே உன் மேல யாரும் கை வைக்காத மாதிரி உன் மேல நான் ஒரு அடையாளத்தை போடுறேன். சோ ஆண்டவர் வந்து யாரையும் நீ தள்ளி வை, நீ தூரத்துல இரு, நீ பக்கத்துல வரான்னு மனுஷனை துரத்துகிறவரோ தூரத்தில் வைக்கிறவரோ கர்த்தர்ல, மனுஷனே தான் தூரமா போனான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் மனுஷனை துரத்துறவர் கிடையாது, மனுஷனே தான் ஓடி ஒளிஞ்சான். பாவம் செஞ்சவனை கர்த்தர் ஒளிய சொன்னாரா இல்ல அவனே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? அவன் தான் போய் ஒளிஞ்சுக்கிறான். தேவன் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு வேதம் சொல்லுது. God never rejects people. அத்தனை பேரும் சேர்த்து கொள்ள நினைக்கிறவர். ஆனா மனுஷன் தான் என்ன ஆகுறானா, தூரமாயிட்டே இருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எந்தெந்த சீசன்ல பிரேயர் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம வாழ்ற காலத்துல பிரேயர் எப்படி பண்ணணும்னு இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, சோ ஏதேன் தோட்டத்துல பிரேயர் இருந்துச்சா? பிரேயர் இருந்துச்சா? என்ன இருந்துச்சுங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க? பிரேயரே கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? நீங்க யாராவது உங்க ஹஸ்பண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? வைஃப் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? கேட்கற அளவுக்கு இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்துல சுகமாவதாக. ஒரே வீட்டுல வாழ்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். தேவனும் மனுஷனும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தப்போ பாவம் தேவனிடத்துல இருந்து மனிதனை பிரிக்கிறது. அங்கதான் என்ன ஆகுதுன்னா, தேவன் வேற ரெல்ம்லயும் மனுஷன் வேற ரெல்ம்லயும் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டான். ஆனா அப்படி கிடையாது, இருக்கிறதா நினைச்சுக்கிட்டான். அப்படி நினைச்சப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் மனுஷன் பின்னாடியே வராரு. ஆனா இவன் குற்ற உணர்வுல அவர் வர வர இவனும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். கடவுள்கிட்ட நான் சேர்றதுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போதான் ஆண்டவர் சில மனிதர்கள்ட்ட தேவன் பேசுறார். நோவாட்ட கர்த்தர் பேசினார். நோவாட்ட கர்த்தர் பேசி சொல்றாரு, ஒரு பேரழிவு வரப்போகுது, நீ ஒரு இது பாருங்க. ஒரு பேஷண்ட் ஆண்டவரே வாலண்டியரா வந்து, இந்த மனுஷன் ஜெபம் பண்ணி கூப்பிட்டான்ல, அவரே வந்து பேசுறாரு, ஒரு திட்டத்தை நோவாட்ட பேசுறாரு. அடுத்தது ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. அந்த காலம்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, மனுஷன் கர்த்தர் தேடின காலம் போய் கர்த்தர் மனுஷனை தேடிட்டு வந்த காலம் தான் பைபிள்ல இருக்குது. சரிங்களா? நம்ம நினைச்சுக்கிட்டோம் பாவம் செஞ்சதுனால மனுஷன் கர்த்தரை தேட வேண்டியதாயிருச்சு. இல்ல, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் மனுஷனை தேடுறாரு ஒழிய உங்களை தேட விடுறவரே கிடையாது அவர். ஆமென். ஆமா, எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? என்ன அலைய விடுறவர் கிடையாது, எனக்காக அலையறவர் அவரு. தேவனுடைய மனசை புரிஞ்சுக்கோங்க. நம்மளை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது, எனக்காக இறங்குகிறவர் அவர். எனக்காக தன் ஸ்தானத்தை விட்டு இறங்குகிறவர். என் மேல இருக்கிற அன்புனால நான் கஷ்டப்படுத்தினால அவர் என்னை பின்தொடர்ந்து வருகிறார். காட்ஸ் லவ், ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் குறைஞ்சு போறதும் கிடையாது, ட்ரை ஆகுறதும் கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னை துரத்திட்டு வர ஒரே ஒருவர் அவர் தான். அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுகிறவரே கிடையாது. காட் இஸ் ஆஃப்டர் மேன், மனுஷனுக்கு பின்னாடி வராரு. இப்படி ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஐயோ என் ஜனங்கள் எல்லாம் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போகும்போது, நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்டரி எல்லாம் புரிஞ்சாதான் இன்னைக்கு ஜெபம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பிரேயர்ன்றது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வரும்போது 430 வருஷம் ஆச்சு ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசி. 430 வருஷம் ஆனோன்னா ரொம்ப ஆசையா மோசேட்ட சொல்றாரு, ஜனங்களெல்லாம் கூட்டி சேரு, ஐ வாண்ட் டு விசிட் தெம் அப்படிங்கிறார். நான் வந்து அவங்களை சந்திக்கணும், அவங்கள்ட்ட பேசணுங்கிறார். இப்ப வந்து பேசணும்னு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் காத்திருக்கும் போது சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்தா, அத்தனை பேரும் பயந்துட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்துட்டு என்னங்கிறான், இடி இடிக்குது, ஐயோ எங்களால முடியல, அவர் எங்கள்கிட்ட பேச வேணான்னு சொல்லுன்றான்.
ஆண்டவர் எல்லார்ட்டையும் பேசணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜனங்க சொல்றாங்க, எங்கள்கிட்டலாம் அவர் பேச வேண்டாம், மோசேட்ட பேச சொல்லு, மோசேட்ட நாங்க என்ன பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம். முத தூது அனுப்பிச்சு விட்டது யாருன்னா ஜனங்க தான். நான் மோசேட்ட மாத்திரம் பேசுறது என் சித்தம் இல்ல, உங்ககிட்டயும் நான் பேசணும்னு விரும்புறேன். எல்லார்ட்டையும் கர்த்தர் பேசணும்னு நினைச்சா என்ன பண்றேன்னா, எங்களுக்காக அவர் ஜெபிப்பார். இன்னைக்கு நம்ம பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி போடுறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்னைக்கு ஜனங்கள் மோசேட்ட பேசுங்க, நாங்க அவர் வந்து சொல்லட்டும்னு கேட்டப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய இருதயம் துக்கப்பட்டுச்சு, கர்த்தருடைய மனசு துக்கப்பட்டுச்சு. உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நடுவுல ஒரு ஆள் வச்சிருந்தா உங்க மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதே கஷ்டம் தான் தேவனுக்கு இருந்துச்சு. உங்களோடு பேச விரும்பி வந்த தேவனிடத்தில் பேசாமல் நடுவுல ஒரு மனுஷனை நிறுத்தி இவங்க மூலமா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இருக்கட்டும், மீடியேட்டர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய மனசு உடையுது. அப்பயும் அவர் என்ன தெரியுமா பண்றாரு, போடா வேற வேலை இல்ல, அப்படி ஒண்ணும் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லைன்னு போயிருக்கலாம். அவர் சொல்றாரு, அப்படியாவது நான் வரேன், எனக்கு நீ வேணுங்கிறார். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், உனக்கெல்லாம் நான் இறங்கி வந்து பேசணும்னு அவசியமா, போ, உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை, மோசே தானே, நானும் மோசையை பார்த்து நீ கிளம்புன்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சரி மோசையிட்டையாவது பேசுறேன், அப்படியாவது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேனே. நம்மளாம் இன்னைக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு காமிச்சிட்டோம்னா, நம்மளை வெறுக்கிறவர் நம்ம பக்கத்திலே வராத மாதிரி காமிச்சிட்டோம். அவர் மீடியேட்டர் வச்சாலும் உங்களை துரத்திட்டு வர்ற தேவன், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் எப்படியாகிலும் உங்கள்கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறாரே ஒழிய உங்களை விட்டு ஓடுகிறவர் அல்ல. ஆமென்.